இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அது ரொம்ப பெரிய கதை. நீயும் மொத்த வில்லேஜ் எல்டர்ஸும் சேர்ந்து கொடுத்துற உத்தரவாலதான் இத்தாச்சி மொத்த உச்சிஹா கிளானையும் கொன்னான்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? அதுதான் சாஸ்கேவோட. அப்படின்னா இதுதான் சுசானோவா. இப்ப நாம என்ன பண்ண போறோம்? முதல்ல நாம லீஃப் வில்லேஜுக்கு போ. என்னமோ சொல்ற, ஆனாலும் நானே சாக்குரா கிட்ட தனியா பேசி அவளை எப்படியாவது ஊருக்குள்ள கூட்டிட்டு வரேன். யமட்டோ, நீ நருட்டோவை கூட்டிட்டு நேரா லீஃப் வில்லேஜ் போயிடு. நான் போய் சாக்குராவை எப்படியாவது கூட்டிட்டு வரேன். அவ சாஸ்கேவை எதிர்த்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவளுக்கு மரணம் மட்டும்தான் மிஞ்சும். உங்க 2 பேருக்கும் என்னதான் வேணும்? நீங்க சாஸ்கே உச்சிஹாவை பத்தி பேசினதை எங்க காதால நாங்க கேட்டோம். அதுவும் இல்லாம உங்களோட ராக் ஷினோபி எங்களோட அன்பான மாஸ்டரையே கடத்தி வச்சிருக்கோம். எனது அகாட்ஸ்கியா, நீங்க என்ன சொல்றீங்க? என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிறீங்கடா நீங்க. சாஸ்கே அகாட்ஸ்கில ஒரு ஆளுன்னு உங்களுக்கு தெரியாதா? இட்டாச்சி உச்சிஹா தன்னுடைய வாழ்க்கை முழுக்க மத்தவங்களுக்காக தியாகம் மட்டும்தான் செஞ்சிருக்கான். அவன் சாஸ்கேக்கு மட்டும் இல்லாம ஹிடன் லீஃப் வில்லேஜ்காகவே தன்னுடைய உயிரை விட்டான். சாஸ்கே எல்லாத்தையும் இழந்துட்டு தனியாளா மாறிட்டான். ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல அவன் நிம்மதியா வாழறதுக்கான கொடுத்த வேலை தான் அது. அதுக்கு சாஸ்கேவை குறை சொல்ல முடியும். சோ இப்ப சாஸ்கேவுடைய இலக்கே இந்த ஹிடன் லீஃப் வில்லேஜ பழி வாங்குறது தான். அவங்க இட்டாச்சிக்கு பண்ணதுக்கும் மொத்த உச்சிஹா கிளானுக்கும் பண்ண துரோகத்துக்காக பழி வாங்க போறான். அவன் பழி வாங்கணுங்கிற எண்ணத்துலதான் இப்ப எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க ஊரை அழிக்க போறதே அவன் தான். உண்மையிலேயே ஒரு காகே ஆகணுங்கிற ஆசை உனக்கு இருக்குன்னா சாஸ்கேவோட உனக்கு என்னாச்சு? கடைசியா ஒரு வாட்டி கேக்குறேன், இத்தாச்சி எங்க மொத்த கிளானையும் கொன்னதுக்கு காரணம் நீயும் ஹிடன் லீஃப் வில்லேஜோட மொத்த எல்டர்ஸும் கொடுத்த உத்தரவு தான் காரணம். ஆனா அவ சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொன்னால. நான் உன்னை உயிரோட விட்டுட்டு போறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கு. நீ எந்த அளவுக்கு பலசாலியா மாறுவேன்னு நான் பார்க்கணும். என்னோட சக்திகளுக்கான எல்லை என்னன்னு நான் ஒன்ன வச்சு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்கிட்டதான் அந்த தனித்துவமான சக்தி இருக்கு. நீ இப்ப என்ன ரொம்ப வெறுக்கிறல்ல, எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப வேணும். உன்னை நான் உயிரோட விட்டுட்டு போக காரணமும் இது மட்டும்தான். உனக்கு புரியுதா இல்லையா? இது எல்லாத்தையும் நான் எனக்காக பண்ணது. முடிஞ்சா என்ன தோக்கடிச்சு பாரு. நீ சொல்றதெல்லாம் போய், எல்லாமே சுத்த போய். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. அப்படின்னா அவன் சாவுக்கு நீங்க தான் காரணம். சொல்லுவாங்க. ஹிட்டாச்சி மட்டும் கிடையாது, நிறைய ஷினோபிகள் அதனாலேயே தங்களோட உயிரை விட்டுருக்காங்க. அது ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு துரோகம் பண்ற மாதிரி. ஆனா சாஸ்கேவோட சக்கரால எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. என்னோட சக்கரமும் ஸ்டேபிளா தான் இருக்கு. Amaterasu! சாஸ்கே, உன் பின்னாடி பாரு. Einstein, vacuum bullets. Jutsu! அந்த அமத்தராசுவ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ இட்டாச்சியோட சகோதரன்கிறதுல சந்தேகமே இல்ல. உண்மைய சொல்லு, நீ இங்க வந்ததுக்கு காரணம் என்ன? இட்டாச்சியை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இல்ல, உன்னோட வெறுப்புனால எல்லாத்தையும் அழிக்கணும்னு நீ ஆசைப்படுற. வேக்யூம் பிளாக்.
இங்க என்னதான் நடக்குது? எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஹிட்டாச்சி செத்துப்போ அமாதிராசோ. சாஸ்கே, இதுதான் உன்னோட சான்ஸ். எதுக்காக நிறுத்திட்ட? ஹிட்டாச்சி அளவுக்கு உனக்கு வேகம் பத்தல சாஸ்கே. அவன் அவனோட சுக்கியோமிய வச்சு மத்தவங்களோட மூளைக்குள்ள புகுந்து எல்லா விஷயங்களையும் குழப்பி விடுவான். உன்னெல்லாம் நிஞ்சுட்சுவை பயன்படுத்தி தாக்கி உன்னை பெரிய ஆளாக்க விரும்பல. சாஸ்கேக்கு இட்டாச்சியை பத்தின உண்மைகள் தெரிஞ்சிருந்தா அப்ப அந்த அக்காட்ஸ்கிக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நேரம் தாக்குப்படி. நிலையில இருக்கான்னு நல்லா பாரு. உன்னோட தம்பிய உயிரோட விட்டதுதான் நீ செஞ்சதுலயே பெரிய தப்பு. அவனை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கைதான் அந்த ஹிடன் லீஃப் வில்லேஜை விட முக்கியமானதா நினைச்சா. துசானோவாலையா? இது முன்ன இருந்ததை விட ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னதான் அவன் எய்ம் பண்ணிருக்கான். சரியான நேரத்துல சயின்ஸை உருவாக்க முடியல. எனக்கு இதை விட்டா வேற வழியும் இல்ல. டாட்ஜ் பண்ணா அதுக்கான அவசியமே இல்லையே. அவன் பயன்படுத்துற ஜோட்சுவால அவனுக்கு அழிவே இருக்காதுன்னு எல்லாமே புரிய வருது. அத்தனை ஷேரிங்கன் இருக்கும் போதே அதுக்குள்ள ஏதாவது ஒரு ரகசியம் இருக்குன்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு உச்சியாவா இல்லாமலே அதை எல்லாத்தையும் பயன்படுத்துறானே. இது அந்த உரோச்சி மாறுவாதான் இருக்கணும். டான்ஜோக்கு நிச்சயமா அவன் தான் உதவி இருக்கணும். அவனுடைய பிசிக்கல் எனர்ஜியை அதிகப்படுத்துறதுக்காக ஃபர்ஸ்ட் ஹூக்காக ஆஷிராமாவோட செல்ஸ அதை வச்சுதான் அவன் அத்தனை ஷேரிங்கனையும் கண்ட்ரோல் பண்றான். அப்படிதான் நல்ல சிக்கனா. இங்க என்னதான் நடக்குது? அந்த 3 கண்கள் ஏன் மூடியே இருக்கு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கையில 10 ஷேரிங்கன் இருக்கு. அதோட சேர்த்து ஃபர்ஸ்ட் ஹூக்காகவுடைய செல்ஸும் இருக்கு. உச்சிஹா அப்புறம் ஆஷிராமாவோட பவர்ஸ் வச்சு அவன் அந்த 9-tailed fox கண்ட்ரோல் பண்ண விரும்புறான். சாஸ்கே, இந்த ஏசுனாகை ஆனா இதால பின்விளைவுகளும் ஏற்படும். இதை பயன்படுத்துறவங்களை யார் தாக்குறாங்களோ அவங்களால இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. இதால உருவாக்கப்படுற ஒரு அல்டிமேட் கேன்ஜோட்சுவா நிஜத்துக்கும் நிழலுக்கும் இருக்கிற உண்மை அது மூடி மறைச்சிரும். அப்படி மறைஞ்சு போன வெளிச்சம் இருளா மாறும். அதுக்கப்புறம் வெளிச்சமே இருக்காது. இதுதான் ஏசினாக்கேவுடைய சக்தி. இந்த சமதிகா அது பாக்குதானே. இத பார்த்தா ஒரு படையே நடுங்கும். நினைச்சதை விட இதை பார்க்க ரொம்ப பெருசா இருக்கே. டான்சோவையும் பார்வையில இருந்து விடவே கூடாது. இன்னைக்கு நான் தப்பிக்க விட மாட்டேன். ஃபயர் ஸ்டைலா பாக்குவோட இன்ஹலேஷன் அவனுக்கு எதிராகவே பயன்படுத்தி இருக்கான். புத்திசாலி. 60 அந்த கண்கள் 60 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை கண்ணை மூடி திறக்குது. அப்படி ஆகும்போது டான்ஸோட சக்கரா லெவலும் வேற மாதிரி ஆகுது. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அவனோட வலது கைய வச்சு
அவனோட இந்த வித்தியாசமான ஜூட்ஸு எவ்வளவு நேரம் நீடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். உன்னோட ரைட் ஹேண்ட்ல இருக்கிற 10 கண்ணு மொத்தமா மூடிடுச்சுன்னா உன் ஜூட்ஸு மொத்தமா போயிடும். அதால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒருவேளை அப்படி ஆனாலும் டான்ஸா வந்து இசுனாக்கிய கைவிட்டுருவான். அது மட்டும் நடந்துச்சுன்னா சாசுகேவால எதுவுமே பண்ண முடியாது. ஏற்கனவே அவன் சக்கராவை நிறைய பயன்படுத்திட்டான். இனி ஒன்றும் பண்ண முடியாது. ரெடி பண்றதுக்கு மொத்தமா எத்தனை உச்சிஹாச கொண்ட? இது எல்லாத்துக்கும் இட்டாச்சிக்கு தான் நான் நன்றி சொல்லி ஆகணும். அவனை பண்ண வச்சதே நீதான்.